வயசு 50 தாண்டி போயிட்டு இருக்கிறத மறந்துட்டு டெய்லி கடைக்கு வரும்போது ஹீரோயின்ன்ற மாதிரி பில்டப் பண்ணிட்டு வர்றது பார். சார் என்ன சாப்பிட்றீங்க? ஆர்டர் எடுத்துக்கலாமா? ஒரு 2 மினிட்ஸ் பிரதர். மேடம் என்ன ஆர்டர் பண்ணுறீங்க? ஒரு 2 மினிட்ஸ் ப்ரோ. 3 மாசம் ஆச்சு, வாடகையும் தரல, ஃபோன் பண்ணா எடுக்கிறதும் இல்ல. சார் 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 கொஞ்சம் டைம் கொடுங்க சார். கூடிய சீக்கிரமே ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிடுவேன் சார். இன்னும் 2 வாரத்துல மொத்த வாடகை எனக்கு வரணும், இல்ல கடையை காலி பண்ணிடுவேன். இன்னும் 2 நாள்ல எப்படியாச்சும் நல்ல பையனா வேலைக்கு கூட்டிட்டு வந்துரு. நானும் மணியும் மட்டும்தான் இருக்கோம். என்னப்பா சொல்லு. எனக்கு இந்த வேலை கிடைச்சா ரொம்ப உதவியா இருக்கும் மேடம். கடைக்கே உதவியா இருப்பேன். இந்த ஜாப் எனக்கு கிடைக்குமா மேடம்? மேம், நானும் நீங்கள் காலில் பேசினது எல்லாமே கவனிச்சேன் மேம். நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன் மேம். எனக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்குது. இதுக்கு முன்னாடி தாம்பரமில் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேம். நானும் வேலை தேடிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வேலை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேம். கொடுமா. நல்லா வேற பேசுறாளே. வேலை அவளுக்கு கொடுத்துருவாங்களோ? மேடம், நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் மேடம். மேம், நான் நல்லா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவேன் மேம். மேடம், நான் இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல தான் வேலை பார்த்தேன். அப்போ நான் என்ன பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணேன்? நானும் ஹோட்டலில் தான் மேம் ஒர்க் பண்ணேன். பாரு, எனக்கு வேலை அம்பளுக்கு வராத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏய், நீ வா போன் மரியாதை இல்லாமல் பேசுனேன், அப்புறம் அவ்வளோதான். மேடம், நான் தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் கொடுத்தேன். எனக்கே வேலை கொடுங்க மேடம். மேம், ஃபர்ஸ்ட் யார் கொடுத்தா என்ன மேம்? எனக்கு தானே அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு தான் அந்த ஒர்க் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மேம் இருக்கு? கேரக்டர் இல்ல மேம், போஸ்ட் மேம். ஏய், கேரக்டர் இல்லன்னு பேசினா அவ்வளவுதான். முதல்ல நீ வா போன் மரியாதை இல்லாம பேசுனது நீதான். நானும் சைலண்டா போயிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப பேசாத. நீ தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் கொடுத்து நான் நீ தான் தேவலாம் உள்ள வர. ஏய், போடா. பஸ்ல கேக்குது மேடம். கேரக்டர் இல்ல, வேலைக்கு மட்டும் ஒண்ணுமே விளங்காது மேடம். யார் கேரக்டர் இல்ல? மரியாதை பேசு, இல்ல அவ்வளவுதான் உனக்கு. நீ தான் வாப்பன் பேசிட்டு இருக்க. ஏய், நீ தான் ஆரம்பிச்ச. நான் ஒண்ணும் மேடம் பாத்தீங்களா, வந்திருந்து பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்கா. இவள வேலைக்கு விட்டு வேலையே செய்ய மாட்டா மேடம். உனக்கு தான் கேரக்டர். ஏய், இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை பண்ணாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ கொடுத்தா என்ன? எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ நான் கொடுத்தேன். ஏய், திரும்ப திரும்ப பேசி பிரச்சனை பண்ணிட்டே இருக்காத. கொஞ்சம் அமைதியா இரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இதுனா பீஸா கடையா இல்லை மார்க்கெட்டா? இப்படி மாறி மாறி கத்திட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா வேலை கேட்க வந்த மாதிரி தெரியலையே. ஆல்ரெடி எங்கள் மேம் வேறு ஹார்ட் பேஷண்ட்டு. நீங்கள் இப்படி கத்துறத பார்த்தா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. சாரி மேம். உங்க 2 பேரோட கஷ்டம் எனக்கு புரியுது. என் நிலைமையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்தோட ஓனர் உங்க முன்னாடி தானே பேசிட்டு போனாரு. அதுவும் இல்லாமல் உங்க 2 பேருக்கும் என்னால் இப்போ வேலை கொடுக்க முடியாது. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. மேம், ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். ஒரு நாளா ரொம்ப அதிகம் மேம். அது மட்டும் இல்லாமல் இவனை பாருங்க, இவன் மொழியே சரியில்லை. திருட்டு மொழியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்க்க ஃப்ராடு மாதிரி வேற இருக்கான் மேம். நான் போன அப்புறம் இவன் வந்து உங்களை ஏதாவது பேசி மனசை மாற்றி இந்த வேலை வாங்கிட்டா அப்போ ஏன் நிலைமை? ஹலோ, யாரை பார்த்து ஃப்ராடுங்கற? ஏன் மொழி திருட்டு மொழி மாதிரி இருக்கா? ஆமா, திருட்டு மொழி மாதிரி தான். நீ தேவலாம் பேசிட்டு இருக்க. நீதான் தேவலாம் டேய், சீ, பேசி. நிறுத்துங்க. சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு ஒரு 1 hour டைம் கொடுங்க. மேம் டிசைட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஏண்டா ஏண்டா என்ன கேட்காம 1 மணி நேரம் சொன்னேன் வழக்கண்ண. இருங்க, உள்ள போய் பேசிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. கடவுளே, எப்படியாச்சும் இந்த வேலை கிடைக்கணும். அப்பதான் இருக்கிற பிரச்சனையில கொஞ்சமாச்சும் இதை சமாளிக்க முடியும். ஆண்டவா, இந்த வேலை எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும். தயவு செஞ்சு இந்த வேலை எனக்கு கிடைக்கணும். பார்த்துக்கோ. இவ வேற எங்கிருந்து வந்தான்னு தெரியல. எல்லாம் இவனாலதான். என்னக்கா 2 பேர்ல யாரை செலக்ட் பண்ணு முடிவு பண்ணிட்டீங்க தானே? எனக்கு நல்லா தெரியும்க்கா. அந்த பொண்ணு தானே? எப்படி கரெக்டா சொன்னா? கடையில் ஒரு பொண்ணு இருந்தாதாக்கா நல்லா மங்களகரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கடையில் ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சாக்கா கஸ்டமர் நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குக்கா. அக்கா, நம்ம கடை வேற நல்லா டெவலப் ஆயிடும்க்கா. சாம அந்த பொண்ணையே செலக்ட் பண்றேங்கக்கா. அந்த பையனை ரிஜெக்ட் பண்றேங்கக்கா. ஆமா, இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி அடிக்கிறீங்க? ஏண்டா ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி அவங்கள ஓட்டி விடலான்னு பார்த்தா
என்னமோ பெரிய இவனாட்டம் 1 மணி நேரம் டைம் கொடுங்கன்னு சொல்லி என்ன உங்களோட கோத்து விட்ட? அதுக்கு தாண்டா இந்த அரை. இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இப்படி அடிச்சுட்டு போறாங்க. மேம், மேம் நீங்க நீங்க சொன்ன சொன்ன 1 1 hour hour முடிஞ்சிருச்சு. முடிவு முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லிருங்கக்கா, யாரை செலக்ட் பண்ணிருக்கீங்க நீங்களே சொல்லிடுங்க. 2 எழுத்தா இல்ல 3 எழுத்து முடிவு பண்ணிருக்கீங்களா? 2ஆ 3ஆ? 2ஆ 3ஆ? அக்கா புரியலையா? 2னா ரகு, 3னா கயல். உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. ஆனா என்னோட நிலைமை உங்க 2 பேருக்கும் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இல்ல. நானே வாடகை கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதையும் தான் நீங்களே பார்த்தீங்களே. அக்கா இருக்காதீங்கக்கா, நேரா விஷயத்துக்கு வாங்கக்கா. எனக்கே டென்ஷன் ஆகுது நீங்க யாரை செலக்ட் பண்ண போறீங்கன்னு. சரி, இப்ப அதனால நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, உங்க 2 பேரையுமே இப்ப வேலைக்கு எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆனா